இது மகிமை நேரம். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நற்செய்தி பணியை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். நற்செய்தி பணிக்கு பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு ஸ்திரீயை எவ்வாறு ஆண்டவர் பயன்படுத்தினார் என்று நாம் இந்த நேரத்தில் தியானிக்க இருக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். இதுல சமாரியா ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த சமாரியா ஸ்திரீ தண்ணீர் மொண்டு கொள்வதற்கு கிணற்றண்டைக்கு வர்றாங்க. சரியா? அப்போ ஏதோ ஒரு தேவையை நிறைவேற்றுவதற்காக அவங்க அந்த தண்ணீரை தேடி கொண்டு வர்றாங்க. நாம கூட அநேகர் ஏதோ ஒரு தேவையின் நிமித்தம் நாம் இருக்கலாம். தேவைன்னு வர்றப்பதான் கடவுள் நமக்கு தேவைப்படுவார். கடவுளை நம்ம ஞாபகப்படுத்தி கொள்வோம். அப்போ தேவையில் தான் நம்ம ஆண்டவரை தேடி வருகிறவர்களாகவும் சில வேலைகள்ல இருக்கிறோம். இந்த சமாரியா ஸ்திரீக்கு அவ தேவையோடு இருக்கிறதுனால தண்ணீர் மொண்டு கொள்ள வருகிற உலக பிரகாரமான ஒரு தேவையாக கூட இருக்கலாம். ஏதோ ஒரு திருமண காரியத்திற்காக நம்ம தேவையோடு இருக்கலாம். இல்ல நம்ம ஒரு விவசாயியா நம்ம இருக்கோம், விளைச்சலை எதிர்பார்த்து பலனை எதிர்பார்த்து நாம் ஏதோ ஒரு தேவையோடு நாம் இருக்கலாம். இப்போ ஆண்டவர் அந்த ஸ்திரீயை பார்த்து, தேவையோடு இருக்கிற அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்றாரு, நீ உனக்கு தேவைப்படுகிற அந்த தண்ணீரை நான் தருகிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாருன்னு. ஆனா அந்த ஸ்திரீயை பாருங்க, இது ஒரு அழகான வாக்குத்தத்த வசனமா கூட நம்ம எடுத்துக்கலாம். நம்ம தேவையோடு இருக்கிற நமக்கு ஒரு அழகான வாக்குத்தத்த வசனம் கிடைச்ச மாதிரி. விளைச்சலை எதிர்நோக்கி இருக்கிற நமக்கு உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் அப்படின்னு சொல்லிட்டு, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல வசனம் கிடைக்கும் பொழுது நம்மளுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கும்னு. ஆனா அந்த ஸ்ரீ சொல்றாங்க, ஏன்னா சூழ்நிலைகள் சாதகமா இல்லைன்னு. ஆண்டவர் இருக்கிறாரு, அவர் கிணற்றண்டையில இருக்கிறாரு, அவரு பக்கத்துல என்ன இல்லை, அந்த தண்ணீரை மொண்டு கொள்வதற்கு எந்த ஒரு பாத்திரமும் இல்லை. அதனால அந்த ஸ்திரீ சொல்றாங்க, ஆண்டவரை உம்மிடத்துலதான் பாத்திரம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழல். நம்ம அழகான வாக்குத்தத்த வசனம் கிடைச்சிருக்கோம். ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருப்பாரு. நீ கடன் வாங்குகிறவர்களாக இல்ல, கடன் கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. ஆனா சுற்றிலும் சூழ்நிலைகளை நம்ம பார்க்கும் பொழுது அவ்வளோ கடன் தலைக்கு மேல நமக்கு இருக்கும். ஒரு நேர சாப்பாட்டுக்கு கூட நம்ம வழி இல்லாதவர்களாக கூட நம்ம இருக்கலாம். சரியா? அப்ப நம்ம சூழ்நிலைகளை பார்க்காதபடிக்கு ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். வாய்ப்பே இல்லை, இது நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல தான் இந்த சமாரியா ஸ்திரீ, ஏன்னா தண்ணி மொண்டு தர்றதுக்கு பாத்திரம் அவர் கையில இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாங்கன்னு. இப்ப இந்த டைம்ல தான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஸ்திரீயுடைய பாவ வாழ்க்கையை பற்றி கூறுகிறார். என்ன, நீ இப்படிப்பட்ட ஒரு பாவத்துல இருக்கிறாய்ன்னு சொல்லும் போது அந்த பாவத்தை உணர்ந்தவளாக, இப்போ நம்ம செய்யற பாவத்தை இவர் சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாவத்தை உணர்ந்தவளாக, நீ ஆண்டவரே நீர் ஒரு தீர்க்கதரிசி, கொஞ்சம் இப்பதான் நம்புறாங்கன்னு. ஆண்டவர் நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல நம்மை உணர்த்தும் பொழுதுதான் ஆண்டவர் தீர்க்கதரிசி, அவர் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறான்னு சொல்லிட்டு நம்ம உணர்வடைகிறவர்களாக சில வேளைகள்ல இருக்கிறோம். இப்பதான் இந்த ஸ்திரீயானவள், இந்த சமாரியா ஸ்திரீ ஆண்டவரை அடையாளம் கண்டுகொள்கிறார். தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் கண்டுகொள்கிறார். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, 21வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஸ்திரீயே நான் சொல்லுகிறதை நம்பு. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்க நம்பலன்னு, ஆண்டவரே உங்களிடத்துலதான் பாத்திரம் இல்லையேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரீயே நீ என் வார்த்தையை நம்பு. உங்களை பார்த்தும் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு தந்திருக்கிற வாக்கு தத்தத்தை முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க, நம்புங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாருன்னு. நம்ம அந்த வார்த்தையை நம்பும் பொழுது நமக்குள்ள அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளவர்களாக நம்ம மாறுகிறோம். இப்போ அந்த ஸ்திரீ சொல்றாங்க, இப்பதான் அவங்களுக்கு அவங்க கண்கள் திறக்கப்பட்ட மாதிரி இருக்குதுன்னு. இப்போ அந்த ஸ்திரீ சொல்றாங்க, இந்த மேசியா
வருகிறார் என்று நான் அறிவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஜீவனுள்ள தேவனை அறிகிறாங்க. நம்ம நம்ப ஆரம்பிக்கும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தையை நம்ப ஆரம்பிக்கும் போது நம்ம வாழ்க்கையிலே அது கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அப்பதான் நம்மளுக்கு என்ன தோணும், இவர் ஜீவனுள்ள தேவன், மெய்யான தேவன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அறிந்து கொள்வோம். இப்போ இதுவரைக்கும் உலக பிரகாரமாக தேவையோடு வந்திருந்த அந்த ஸ்திரீ ஜீவனுள்ள தேவனை அறிந்த பிற்பாடு அந்த குடத்தை அப்படியே வச்சுட்டு, அந்த உலக கவலைகள் எல்லாம் அப்படியே வச்சுட்டு அவங்க ஊருக்குள்ள போய் எல்லார்ட்டையும் சொல்றாங்க, அவரை பாருங்க, அவர் நான் பண்ணது எல்லாமே சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் ஆண்டவரை பற்றி சொல்றாங்கன்னு. அப்போ இதுவரை நம்ம உலக பிரகாரமான தேவைகளுக்காக ஆண்டவரிடத்துல நம்ம வந்திருக்கலாம். ஆண்டவரை நம்ம முழுமையாக நம்ம அறியும் பொழுது நம்ம அந்த உலக கவலைகளை அப்படி விட்டுட்டு உலக பிரகாரமான தேவைகளுக்காக தான் ஆக்சுவலா வந்திருப்போம் ஆண்டவரை தேடி. ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு ஆண்டவரை பற்றி சொல்வதற்கு நாம் பிரயாசம் எடுப்போம். உலக கவலைகளை விட்டு நாம் சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இது கடைசி காலத்திற்குள்ளதாக நம்ம இருக்கிறோம். பாவமுள்ள பாவ வாழ்க்கையிலே வாழ்ந்த அந்த ஸ்திரீயை ஆண்டவர் சுவிசேஷகியாக மாற்றினார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், காலம் கடைசி காலம், அறுப்பு காலமாக இருக்கிறது. கடைசி காலம் எல்லாமே நேர்த்தியா வந்தாயிற்று. இன்னும் நம்ம உலக பிரகாரமான கவலைகளையே அந்த தேவையோடு ஆண்டவரிடத்துல நின்றுட்டு இருக்க கூடாது. உலக கவலைகளை எல்லாம் விட்டுட்டு நம்ம எப்போ ஜீவனுள்ள ஆண்டவர் நம்ம விசுவாசிக்கிறோமோ, ஜீவனுள்ள தேவனை நம்ம எப்போ முழுமையாக அறிந்து கொள்ளுகிறோமோ, அந்த நாள்ல இருந்து நம்ம உலக கவலை அப்படி விட்டு விடுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. உலக கவலை எல்லாம் விட்டு ஆண்டவரை பற்றின சுவிசேஷத்தை, அந்த நற்செய்தியை நாம் தெரிவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்க அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஏசப்பா, அந்த அருமையான வேலைக்காக உமக்கு கோடான கொடி நன்றி ஏசப்பா. அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் சொல்லியிருக்கிறீங்களே தகப்பனே. அப்பா, நான் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. நான் இருக்கிறேன்னு சொல்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க கண்ணோக்கி பாருங்க, கரங்களை பிடித்து கொள்ளுங்க தகப்பனே. அப்பா, என்னை நாங்கள் உலக பிரகாரமான வற்றிலே அந்த இதுல சிச்சுவேஷன்ல அதை கவலைப்பட்டு கொண்டு நாங்கள் அதை சிந்தித்து கொண்டு இருக்கக்கூடாது ஏசப்பா. உம்மை பற்றின சுவிசேஷத்தை நாங்க சொல்லுகிறவர்களா இருக்கணும். நல்ல ஒரு சுவிசேஷகியாக நாங்க இருக்கணும். அப்படி செய்ய போகிறபடியால் உமக்கு நன்றி. எங்கள் மூலமாக நீங்க மகிமைப்பட போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. ஆமேன். மகிமை